இந்த வருடம் கிட்டத்தட்ட மோர் தென் 200 படங்களுக்கு மேலே வந்திருக்கு. இதில் உங்களுடைய ஃபேவரட் படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா எந்த படங்கள் சொல்லுவீங்க? முக்கியமாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். 2மே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை எடுத்த பட நிறுவனமும் சரி, இயக்கியவர்களும் கூட இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைன்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய வெற்றி வந்து இந்த 2 படங்களுக்குமே சாத்தியமானது. பட் இந்த 2 படங்களை தாண்டி வந்து இன்னும் 2 படங்கள் இருக்குது. அது ஒன்று வந்து பைசன், மாரி செல்வராஜ் இயக்கிய படம். மாரி செல்வராஜுடைய ஒவ்வொரு படமும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அவருடைய வாழ்க்கையில் நேர்ந்த பல்வேறு விஷயங்களை வச்சு தான் அவர் படம் பண்ணுவார். பைசனும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு படம் தான். அதில் அவருடைய சமூகத்தினுடைய வலிகளை, வேதனைகளையெல்லாம் அதில் பதிவு பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய படம் என்னன்னா சமீபத்தில் வெளியான சிறை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிறை படம் எடுக்கப்படும் போதும் சரி, அந்த ரிலீஸுக்கு சில வாரங்களுக்கு முன்பும் கூட நம்மளுடைய கவன ஈர்ப்பு பட்டியலில் இல்லாத ஒரு படமாக தான் இருந்தது. எவ்வளோ சின்ன படங்கள் வருது, அதில் ஒரு படம் இது. அப்புறம் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு தன்னுடைய மகனை ஹீரோவாக்கணும்னு ஆசைப்பட்டு பல படங்களை எடுப்பாங்க. இது அப்படி ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தின் மீது நம்முடைய பார்வையும் எண்ணமும் இருந்தது. ஆனால் அந்த படத்தை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இது வந்து மிக முக்கியமான படம்.